சந்தோஷமா இருக்குது. இது மாதிரி யாருன்னா சந்தோஷம் வரும். பல போராட்டங்களுக்கு அப்புறம் முடிவு பண்ணி எப்படியோ போட்டாங்க, எல்லாத்தையும் முடிவெடிச்சுட்டு வந்துட்டார். அண்ணா வந்து எப்போ ஜோசப் விஜய் என்னும் நானும் எப்போ சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்த நாள் இன்னைக்கு. இப்போ இன்னைக்கு எம்ஜிஆர்ன்ற மாதிரி இன்னைக்கு வந்து எங்கள் தளபதி தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. 4-5 நாள் தூக்கமே கிடையாது. முதல்லலாம் ஓட்டு போடுவோம், யார் சிஎம் என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க, அவங்கதான் தெரியும். இப்போ வந்து சிஎம்முக்கான சீட் என்ன, எதிர்கட்சிக்கான சீட் என்ன, மெஜாரிட்டி என்ன எல்லாத்தையுமே விஜய் பார்க்க வச்சிட்டாரு. அரசியல் படிங்க, புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாரு. அவ்வளவோ பெரிய தலைவரெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனா தளபதி வந்துட்டு எல்லாரையும் படிக்கவும் வச்சுட்டாரு, புரிஞ்சுக்கவும் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஆட்சியெல்லாம் வந்து எப்படி இருக்கான்றது நாங்க சொல்லி தெரிய வேண்டியது. The Chennai Silks in Mega Summer Sale. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. அதான் இப்போ தான் அண்ணன் பார்த்துட்டு வந்தோம். நல்லா சிறப்பாக பேசினார். அவர் என்னென்ன வாக்குறுதி சொன்னாரோ எல்லாமே 100% கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க நம்பிக்கை எங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. போன உடனே நீங்கள் முதல் கையெழுத்து அதுலேருந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. பார்ப்போம். முதல் கையெழுத்து என்ன போடணும்னு சொல்லியிருக்காரு. முதல் கையெழுத்து மக்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துன்னு சொல்லியிருக்காரு. அது சென்சர் ஆயிரும். அதுக்கப்புறம் மக்களின் ரியல் பயணம், அந்த பயணம் சொல்கிறாங்களே இலவச பேருந்து பயணம், அதை சொல்லியிருக்காரு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது மாதிரி யாருன்னா சந்தோஷம் வரும். பல போராட்டங்களுக்கு அப்புறம் முடிவு பண்ணி எப்படியோ போட்டாங்க, எல்லாத்தையும் முடிவெடிச்சுட்டு வந்துட்டார். இனிமேல் எங்க ராஜ்யம் தான். இனிமேல் நாங்க வைக்கிறதா சட்டம். நாங்க தான் இனிமேல் ஒரு 5 வருஷம் இல்ல இதுவும் மேல நாங்க கொண்டாடுவோம். ஓட்டம் அவரு தான் போட்டோம், இனி வர ஓட்டம் அவரு தான். நல்லாச்சு நடத்துவாரு, எல்லாரும் நல்லா இருக்கும். தளபதி சிஎம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்துக்காக இத்தனை நாளை காத்துக்கள் மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கடவுள்கிட்ட வேண்டாத நாள் இல்லை. ஒரு நாள் ஒரு ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்போம். எப்போ சிஎம் ஆகுறன்ற எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்தா அது இன்னைக்கு நடந்துச்சு. இன்னும் ரொம்ப வெரி ஹாப்பி. தேங்க்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். இவ்வளோ ஆடியன்ஸாக இங்கே உள்ள வந்திருப்பீங்க. நீங்கள் சிஎம்மாக பார்க்க தான் வந்திருக்கீங்க. எப்படி எப்படி இருக்கு? சிஎம் ஆகாத பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா? அது எப்படி இருக்கு? அந்த ஃபீல் வந்து உண்மையாவே சொல்ல முடியாத வார்த்தை. இவ்வளவு நாள் அந்த சந்தோஷம் கிடைக்கல. இன்னைக்குதான் அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த சந்தோஷம் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நேர்ல பார்த்த ஒரு மகிழ்ச்சி. முதல் கையெழுத்து என்ன போடுறாங்க? 500 யூனிட் ஃப்ரீயா, 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்திருக்காரு. தேங்க்ஸ். நல்லது செய்வார். அதுக்கப்புறம் விமன் சேஃப்டி எல்லாம் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து விமன் சேஃப்டிக்கு வந்து நல்ல ஒரு செக்யூரிட்டி கொடுப்பாருன்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு மேல எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து செக்யூரிட்டி இருக்கும்ன்றாங்க, நம்புறோம். அவங்களோட ஆட்சி ரொம்ப ஹாப்பியா ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. அவர் தான் பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் விமன் சேஃப்டி கொடுத்தாங்களான்னு தெரியல. இதுக்கப்புறம் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டா இருக்கும்னு நான் நம்புறேன். தளபதி சிஎம் இருக்காரு, எப்படி ஃபீல் பண்றீங்க? அதை வந்து ஏற்றுக்குள்ள ஒரு சந்தோஷத்துல இருக்கும். அதாவது ஒரு குழந்தை வந்து நம்ம 10 மாசம் சுமக்கிறது தெரியுமா, அந்த பிறந்து வந்தா எப்படி இருக்கும், அதோட ஆனந்தமா இருக்கும். ரொம்ப பெருமையா இருக்கு. இது வரலாறு காணாத முடியாத சந்தோஷம். என்ன சொன்னாரு தளபதி? தளபதி எல்லாத்தையுமே செயல்படுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க. டைம் கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே யாரா இருந்தாலும் தப்பு பண்ணாலும் உடனே அவங்கள தூக்குறேன்னு சொல்லி பேசியிருக்காங்க. இது வரைக்கும் ஆடியன்ஸ்க்காக நேரு ஸ்டேடியம் வந்திருப்பீங்க. முதல் முறையா சிஎம் ஃபங்க்ஷனுக்காக வரீங்க. என்ன சொல்றதே தெரியல. அதை தான் சொல்றேன். அம்மா கரு வயிற்றுல இருந்து எடுக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஒரு நாள் அந்த ஃபீலோட நாங்க இப்ப சந்தோஷமா போறோம் வீட்டுக்கு. நாங்க வரும்போது அவ்வளவு கஷ்டம் தளபதி பார்க்க முடியுமான்றது நினைச்சோம். அவ்வளவு ஆனந்தமா அவ்வளவு சந்தோஷமா போறோம். தமிழகத்தை எல்லாத்துக்குமே நல்லது, இனிமே நல்லதே நடக்கும். எல்லா விஷயத்தையும் ஒரு விஷயமா இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொல்லிக்கிறாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பண்ண கவர்மெண்ட் எவ்வளோ வந்து கணக்கு வழக்கெல்லாம் எல்லாம் எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு ஒரு விஷயமா நான் டேக் அவுட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லிக்கிறாரு. என்னோட கவர்மெண்ட் சிறப்பாக கொடுப்பேன், எந்த வகையில் இல்லாமல் சிறப்பாக கொடுப்பேன்னு சொல்லிக்கிறாரு. எந்த ஒரு என்னோட கவர்மெண்ட்ல என் கூட இருக்கிறவங்களே நமக்கு யாரும் எந்த ஒரு தவறு பண்ணாலும் அவங்க உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அது முடிவுனாவோ அறிவிப்பான்னு நல்ல ஒரு கவர்மெண்ட் நான் கொடுப்பேன் அப்படின்றாங்க. மக்களுக்கு வெளிப்படையா மக்களுக்கு இது வரைக்கும் நடந்த போன ஆட்சியில் நடந்தது வெள்ளை இருக்கே நம்ம மக்களுக்கு நேரடியா வந்து உரிமை இல்லாம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பண்ண தப்ப எடுத்து வச்சுட்டு நாங்க என்ன பண்ணோமோ என்ன பண்ண போறோமோ அது எல்லாத்தையும் நாங்க வெள்ளை அறிக்கை மூலமா
எடுத்து காட்டுறோம்ன்ற மாதிரி சார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அவர் முக்கியமாக இன்னைக்கு வந்து சிஎம் ஐயா சைன் பண்ண விஷயத்தில் 3 கோப்பில் சைன் போட்டிருக்காரு. அந்த 3 கோப்புமே வந்து வரவேற்கத்தக்கது. அதில் எல்லாமே வந்து நல்ல விஷயத்த எடுத்து பண்ணியிருக்காரு. பெண்களுக்கு முக்கிய பாதுகாப்பு அளிப்புன்னு சொல்லியிருக்காரு. அதுவுமே வர தெரியாது. பெண்கள் குழந்தை அவர் என்ன சொன்னாரோ கண்டிப்பா அதை செய்யறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்க. ஏழை பழ மக்கள் வந்து வாழ வேண்டிய ஒரு கவர்மெண்ட்டா தலைவர் வந்து உருவெடுத்திருக்காரு. இந்த கவர்மெண்ட் வந்து இனி இந்த கவர்மெண்ட் இந்த 5 இயர்ஸ் இல்லாம இனி வர எல்லா இயர்ஸும் வந்து தளபதி தான் வந்து தடம் பதிப்பாரு. இதுல எந்த ஒரு நாங்க உறுதியா இதை சொல்றோம். நாங்க பாண்டிச்சேரியில இருந்து இதுக்காக நாங்க நேற்று நைட்டே வந்துட்டோம். இப்போ மணி என்ன இதுக்காக வெயிட் பண்ணி நாங்க தளபதியை பார்த்து அவரோட ஸ்பீச்சை கேட்டு இன்னைக்கு தமிழகமே அவரை சந்தோஷமா தான் இருக்கு. என்னைக்கும் அவர் உடனே உறுதுணையா நிற்போம். என்னைக்குமே ஒரு ஸ்டாண்டர்டா நிற்பாரு. அவர் தான் சிஎம் நிரந்தர சிஎம். தளபதி சிஎம் ஆயிருக்காரு, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. 4-5 நாள் தூக்கமே கிடையாது. நியூஸை பார்த்து நாடகம் பார்த்தவங்க எல்லாரையும் நியூஸை பார்க்க வச்சிட்டாரு. முதல்லலாம் ஓட்டு போடுவோம், யார் சிஎம் என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான் தெரியும். இப்போ வந்து சிஎம்முக்கான சீட்டு என்ன, எதிர்கட்சிக்கான சீட்டு என்ன, வேற கட்சியில் இருக்கிறவங்க சீட்டு எவ்வளோ, மெஜாரிட்டி என்ன எல்லாத்தையுமே விஜய் பார்க்க வச்சிட்டாரு. அரசியல் படிங்க, புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னார். அவ்வளவோ பெரிய தலைவரெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் தளபதி வந்துட்டு எல்லாரையும் படிக்கவும் வச்சுட்டாரு, புரிஞ்சிக்கவும் வச்சுட்டாரு. எதிர்கட்சின்னா என்ன, மெஜாரிட்டின்னா என்ன, யாரோட ஒரு ஓட்டு எவ்வளோ பெரிய விஷயன்றது அவருக்கு தெரியும். ஒரு சீட் எவ்வளோ பெரிய வேல்யூன்றதை வந்து தளபதி வந்து நிரூபிச்சுட்டாரு. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அரசியலை கற்றுக் கொடுத்துட்டாரு. அது ஒரே தளபதி தான், எங்கள் தங்க தளபதி, எங்கள் அண்ணன் தான், வேறு யாருமே கிடையாது. இதுக்கப்புறம் ஆட்சியெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றது நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. அவர் சிஎம் சீட்டுக்கு வர்றது எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அவர் கஷ்டப்பட்டாரோ இல்லையா, மக்கள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றது எங்களுக்கு தெரியும். ஒரு ரசிகரா, தொண்டனா, தம்பியா அவ்வளோ கஷ்டப்பட்டோம்னா இதுக்கப்புறம் அவர் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி பக்காவா சூப்பரா பண்ணுவார், தில்லா பண்ணுவார். எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஆட்சி நடக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தளபதி சிஎம் இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ப்ரௌடா இருக்கு அவருக்கு ஓட் பண்ணதுக்கு. கண்டிப்பா நல்லதே நடக்கும். அவர் சொல்ற மாதிரிதான் சொன்னது எல்லாமே கண்டிப்பா பண்ணி கொடுப்பாரு. முதல்ல 2 கையெழுத்து மாசா போட்டிருக்காரு. அவர் சொன்னதை செஞ்சிருக்காரு. யூனிட்க்கும் விமன்ஸ் பாதுகாப்பும் நல்லதே நடக்கும். பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது ஒரு கண்டிப்பா ஒரு போல்டான டெசிஷன் எடுத்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நல்லதே நடக்கும். பாதுகாப்பு ஸ்ட்ராங்கா இருக்கும் பெண்களுக்கு. 1947 இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. இப்ப 2026 தமிழ்நாட்டுக்கு தளபதி மூலியமா நமக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் தளபதிக்கு, தமிழகத்துக்கும் எங்களோட முதல்ல எல்லாத்துக்கும் வணக்கம். அதாவது தளபதி வந்து உண்மையிலே தாறுமாறாங்க. ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாம டைம் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா தளபதி சிறப்பான ஆட்சி பண்ணுவார்னு எல்லாருமே நம்புறோம். நன்றி. இன்னைக்கு வந்து முக்கியமாக எதிர்பார்த்த ஒரு ஆவலோடு எதிர்பார்த்த இந்த நாள், அண்ணன் வந்து எப்போ ஜோசப் விஜய் என்னும் நானும் எப்போ சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்த நாள். இன்னைக்கு 5 நாள் தான் ரொம்ப நாள் இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு சொல்லும் போது எங்களே அறியாமல் எல்லாருமே கண்ணில் தண்ணி வந்துச்சு. இதுக்கப்புறம் எல்லாமே மக்களோட ஆட்சி தாங்க. மக்கள் தான் இனிமேல் எல்லாமே. அண்ணன் இந்த மக்களோட ஆட்சின்றதுக்காக தான், நிரூபிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு மக்கள் முன்னாடி நின்று 3 கையெழுத்து போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் எல்லாமே மக்களோட ஆட்சி தான். எப்போ இன்னைக்கு எம்ஜிஆர்ன்ற மாதிரி இன்னைக்கு வந்து எங்க தளபதி தாங்க. நாங்க வந்து பூந்தமல்லி தொகுதியிலேருந்து வரோம். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டி அண்ணன், இங்க மணி அண்ணன், இவர் வேப்பம்பட்டி தொகுதியில் இருக்காரு. நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126.